வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஜெனரேட்டர் ஒத்திசைவு. பேர் கேட்கும் போதே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல? ஆனா கவலையே படாதீங்க. இத ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க ஒரு சிம்பிளான உதாரணத்தை வச்சு விளக்க போறேன். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு முழுசா புரிஞ்சிரும். ஒரு பெரிய கப்பலுக்கு பவர் கொடுக்கறதுக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா இது ரெண்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒப்பீடு தான் ரொம்ப சிக்கலான ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். சரி, ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல எல்லா தேவைகளுக்கும் ஒரே ஒரு ஜெனரேட்டரால பவர் கொடுக்க முடியாது. அதோட சக்தி பத்தாது. அதனால அதிகமான லோட சமாளிக்க பல பெரிய ஜெனரேட்டர்களை ஒன்னா இணையா கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பாதுகாப்பா கனெக்ட் பண்றதுக்கு பேருதான் ஒத்திசைவு அல்லது சிங்க்ரோனைசேஷன். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த ரெண்டு பெரிய மெஷினையும் இணைக்க நீங்க பாட்டுக்கு ஒரு ஸ்விட்ச ஆன் பண்ணிட முடியாது. சான்ஸே இல்ல. அவற்றை கனெக்ட் பண்ற அந்த சரியான நொடியில அதோட எலக்ட்ரிக்கல் அவுட்புட் கச்சிதமா பொருந்தனேனா அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கச்சிதமான பொருத்தத்தை அடையறது தான் இங்க முக்கியமான சவால். சரி, இப்ப நம்மளோட உதாரணத்துக்கு வருவோம். நீங்க ஒரு மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க பின்னாடி உட்கார்ந்திருக்கிற பயணி உங்களுக்கு பக்கத்திலேயே ஓடிட்டு இருக்கிற இன்னொரு மோட்டார் சைக்கிளுக்கு மாறணும். இதுதான் டாஸ்க். ரொம்ப சிம்பிள். பாதுகாப்பா ஒரு பைக்ல இருந்து இன்னொரு பைக்குக்கு தாவணும். யாருக்கும் எந்த அடியும் படக்கூடாது. அந்த பயணி பாதுகாப்பா தாவணும்னா என்னெல்லாம் தேவை? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இல்லையா? முதல்ல 2 மோட்டார் சைக்கிளும் ஒரே வேகத்துல போகணும். ரெண்டாவதா 2 பைக்கும் பக்கத்துல பக்கத்துல கச்சிதமா ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். மூணாவதா ரோடு மேடு பள்ளம் இல்லாம சமமா இருக்கணும். இது 3ம் கரெக்டா இருந்தா தாவறது சுலபம். இப்போதான் உங்களுக்கு அந்த ஆஹா மொமெண்ட் வரப்போது. இந்த சிம்பிளான மோட்டார் சைக்கிள் உதாரணத்தை அந்த காம்ப்ளெக்ஸான இன்ஜினியரிங் விஷயத்தோட நேரடியா கனெக்ட் பண்ண போறோம். பாருங்க. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் எல்லாத்தையும் விளக்கிடும். நம்மளோட உதாரணமும் எலக்ட்ரிக்கல் உண்மையும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம். அந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் தான் நம்மளோட 2 ஜெனரேட்டர்கள். தாவ போற பயணிதான் எலக்ட்ரிக்கல் லோடு. 2 பைக்கும் ஒரே வேகத்துல போறது இங்க 2 ஜெனரேட்டரும் ஒரே ஃப்ரீக்வன்சில இயங்குறத குறிக்குது. கச்சிதமான நேர்கோட்டு அமைப்புங்கிறது இங்கே ஒரே ஃபேஸ், அதாவது கட்டம். கடைசியா அந்த சமமான ரோடு தான் ஒரே மாதிரியான வோல்டேஜ். இதுதான் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய சிம்பிள் ஷார்ட்கட். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இப்போ நம்ம பைக் கதைய மனசுல வச்சுக்கிட்டே டெக்னிக்கல் விஷயங்களை பாப்போம். முதல் விதி ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண் பொருத்தம். ஃப்ரீக்வன்சினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஜெனரேட்டரோட எலக்ட்ரிக்கல் ஸ்பீட். அதோட இன்ஜின் எவ்ளோ வேகமா சுத்துதுங்கிறத பொறுத்துது. 2 ஜெனரேட்டரையும் கனெக்ட் பண்ணணும்னா அதோட ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கணும். பொதுவா அது 50 அல்லது 60 ஹெர்ட்ஸா இருக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு 50 அல்லது 60 தடவை கரண்ட் அதோட டைரக்ஷனை மாத்துது. இத சிங்க்ரோஸ்கோப்னு ஒரு கருவியை வச்சு இன்ஜினியர்ஸ் செக் பண்ணுவாங்க. மறுபடியும் நம்ம பைக் கதைக்கே வருவோம். பயணி பாதுகாப்பா தாவறதுக்கு முதல் விதி என்ன? 2 பைக்கும் ஒரே ஸ்பீட்ல போகணும். அதே கான்செப்ட் தான் நம்ம ஜெனரேட்டருக்கும். பாதுகாப்பான இணைப்புக்கு 2ம் ஒரே ஃப்ரீக்வன்சில இயங்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே, 2வது விதி ஃபேஸ் மேட்சிங், அதாவது கட்ட பொருத்தம். இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏசி கரண்ட்ங்கிறது நேரா போற ஒரு ஓட்டம் கிடையாது. அது ஒரு அலை மாதிரி மேலையும் கீழையும் போகும். ஃபேஸ்ங்கிறது டைமிங் பத்தின விஷயம். 2 ஜெனரேட்டரோட கரண்ட் அலைகளும் ஒரே நேரத்துல உச்சிக்கும் ஒரே நேரத்துல பள்ளத்துக்கும் போகணும். அப்படி இல்லாம ஒரு அலையோட உச்சிக்கு நேரா இன்னொரு அலையோட பள்ளத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா என்னாகும்? அவ்வளவுதான், ஒரு பெரிய ஷார்ட் சர்க்யூட் உருவாயிடும். இதுவும் நம்ம பைக் உதாரணம் மாதிரி தான். 2 பைக்கும் பக்கத்துல பக்கத்துல கரெக்டா இருந்தாதானே தாவ முடியும். ஒன்னு முன்னாடியும் ஒன்னு பின்னாடியும் இருந்தா அது விபத்துல தான் முடியும். நம்ம கரண்ட் அலைகளுக்கும் அதேதான். கச்சிதமான நேர்கோட்டு அமைப்பு ரொம்ப முக்கியம். சரி, கடைசி விதிக்கு வந்தாச்சு. வோல்டேஜ் மேட்சிங், அதாவது மின்னழுத்த பொருத்தம். வோல்டேஜ ஒரு எலக்ட்ரிக்கல் பிரஷர், அதாவது மின்சார அழுத்தம்னு நினைச்சுக்கிறது தான் ஈஸியான வழி. இது ஜெனரேட்டர்ல இருந்து வர கரண்டோட தள்ளு விசையின் அளவு. நீங்க கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஜெனரேட்டர் ரொம்ப வேகமா தள்ளி இன்னொன்னு மெதுவா தள்ளிச்சுன்னா அந்த பவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயங்கர வேகத்துல பாயும். இதை செக் பண்றதுக்கு சிங்க்ரோனைசிங் லேம்ப்ஸ்னு சிம்பிளான பல்புகளை பயன்படுத்துவாங்க. வோல்டேஜும் ஃபேஸும் கரெக்டா பொருந்தும் போது அந்த லைட்ஸ் தானா ஆஃப் ஆயிடும். அதுதான் பிரேக்கரை க்ளோஸ் பண்றதுக்கான சிக்னல். இதுதான் நம்ம சொன்ன அந்த சமமான ரோடு இல்லையா? வோல்டேஜ்ல வித்தியாசம் இருந்தா அது ஒரு பெரிய பள்ளத்துல வண்டிய விடுற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியா அது உருவாக்கும்.
ஆனா ரோடு கச்சிதமா சமமா இருந்தா, அதாவது வோல்டேஜ் சமமா இருந்தா, அந்த பயணி, அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் லோடு ரொம்ப ஸ்மூதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடும். சரி, இவ்ளோ நேரம் இதெல்லாம் எப்படி சரியா செய்யணும்னு பார்த்தோம். ஒருவேளை தப்பா செஞ்சுட்டா அந்த ஜம்ப் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நல்ல வேளையா பிரதான பிரேக்கர் ட்ரிப் ஆகி கப்பல் முழுக்க கரண்ட் கட் ஆகிடும். ஒரு முழுமையான பிளாக் அவுட். இதுதான் நடக்கக்கூடியதிலேயே பெஸ்ட் கேஸ். ஆனா ரொம்ப மோசமான நிலைமையில உருவாகிற விசை பயங்கரமா இருக்கும். அது ஒரு திடமான ஸ்டீல் ஜெனரேட்டர் ஷாஃப்டையே முறுக்கிடும். இல்லைனா அந்த மிஷின்குள்ள இருக்கிற மெல்லிய கம்பிகள், அதாவது வைண்டிங்ஸ், மொத்தமா எரிஞ்சு போயிடும். இது சும்மா புத்தகத்துல படிக்கிற தியரி இல்ல. இதனால ஏற்படக்கூடிய சேதம் நிஜமானது, ரொம்ப பெரியது. அதனாலதான் இத சரியா செய்யறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியா மட்டும் இல்ல, அது கப்பல்ல இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கும் கப்பலோட மின்சார அமைப்பை பாதுகாக்கவும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். நாம பேசின எல்லாமே உங்க மனசுல பதியறதுக்கு ஒரு சிம்பிளான மெமரி ஷீட் மாதிரி இத பார்க்கலாம். நாம பார்த்த அத்தனையும் இந்த ஒரு டேபிள்ல அடங்கிடும். அந்த மோட்டார் சைக்கிள் தாவல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பைக்கோட ஒரே வேகம் ஜெனரேட்டர்களோட ஒரே ஃப்ரீக்வன்சிய குறிக்குது. அதோட கச்சிதமான நேர்கோட்டு அமைப்பு எலக்ட்ரிக் அலைகளோட ஃபேஸ் பொருத்தத்தை ஞாபகப்படுத்துது. கடைசியா அந்த மேடு பள்ளம் இல்லாத சமமான ரோடு 2 ஜெனரேட்டருக்கும் நடுவுல இருக்க வேண்டிய ஒரே வோல்டேஜ் காட்டுது. இது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த நினைவூட்டல். பாத்தீங்களா, ஒரு நல்ல உதாரணம். எவ்ளோ பெரிய சிக்கலான விஷயத்தையும் எவ்ளோ சிம்பிளா மாத்திருதுன்னு. சோ அடுத்த தடவை நீங்க ஒரு கஷ்டமான டெக்னிக்கல் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இதுக்கான மோட்டார் சைக்கிள் கதை என்னவா இருக்கும்னு. என்னுடன் இணைந்ததற்கு நன்றி.